ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போன் மேரோ. ஸோ போன் மேரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரலாகவே இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போனுடைய உள்ள இந்த ஸ்பாஞ்சி போன்னு சொல்லுவாங்க. மென்மையான போனோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன லேயர் இருக்குன்னா கார்டிக்கல் போன், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் போன், இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஏரியா தான் போன் மேரோ உள்ள ஏரியா. இது போன், இது ஹாலோ ரீஜன், இங்கேயும் போன் மேரோ இருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் என்ன செல்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ், தண்டு செல்னு சொல்லுவாங்க. என்ன செல்ஸ் அது? ஸ்டெம் செல்ஸ். இதுதான் என்னத்தை உருவாக்குது அப்படின்னா நம்ம நம்ம பிளட்ல நிறைய உருவாக்கக்கூடிய பிளட் செல்களை உருவாக்குது. பிளட் செல்ஸ் என்னது? ரெட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே எங்க உருவாகுது அப்படின்னா தே ஆர் ப்ரொடியூஸ்டு இன் த போன் மேரோ. எங்க உற்பத்தி ஆகுது? போன் மேரோ. ஓகே, இப்ப போன் மேரோ பத்தி லைன் பை லைனா பார்க்கலாம். ஸோ போன் மேரோ இஸ் த லிம்பாய்டு ஆர்கன், லிம்பாய்டு டிஷ்யூ, ஒரு நிணநீரிய டிஷ்யூன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிடும் போது அந்த போன் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை கட் பண்ணி சாப்பிட்டு எடுத்தோம்னா அது ஒரு சாஃப்டா ஒரு வருது இல்லையா, அதான் போன் மேரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா லிம்பாய்டு டிஷ்யூ ஃபவுண்ட் வித்தின் த ஸ்பாஞ்சி போர்ஷன் ஆஃப் த போன். அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பாஞ்சி போர்ஷன் ஆஃப் த போன், இங்க தான் அது வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், போன் மேரோ கண்டெயின் ஸ்டெம் செல்ஸ் இஸ் நோன் அஸ் ஹெமட்டோபாய்டிக் செல். சரியா? ஹெமட்டோபாய்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டு மீன் ஹெமட்டோபாய்டிக்? ஹெமட்டோ அப்படின்னா பிளட், பாய்டிக்னா ப்ரொடக்ஷன். பிளட் செல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு நேச்சர் எங்க இருக்கு அப்படின்னா இந்த போன் மேரோட இருக்கு. அதனால அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா ஹெமட்டோபாய்டிக் செல். அப்ப அந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்குறாங்க? ஹெமட்டோபாய்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, the next, these cells have potential. These cells have potential to multiply through, எதன் மூலமா மல்டிப்ளை ஆகுது? செல் டிவிஷன். எதன் மூலமா இன்க்ரீஸ் ஆகுது? இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் மூலமா இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் எய்தர் ரிமைன் as ஸ்டெம் செல்ஸ், எய்தர் ரிமைன் as ஸ்டெம் செல்ஸ். சிலது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆகுது, சிலது ஸ்டெம் செல்லாகவே என்ன செய்யுது அப்படின்னா டிஃபரன்ஷியேட் ஆகுது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் அண்ட் மெச்சூர் இன்டு த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸா மாறுதுன்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப இந்த போன் மேரோல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் செல் டிவிஷன் மூலமா மறுபடியும் ஸ்டெம் செல்ஸ் ஆகுது, அல்லது டிஃபரன்ஷியேட்டட் இன்டு த ரெட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸா மாறுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஆர் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? போன் மேரோ பத்தி புரியுதா? Yes sir. Okay, the next, நம்ம பார்க்க வேண்டிய, இதோட நம்ம வந்து இப்போ நீங்க क्वेश्चन கேட்ட ஆன்சர் சொல்லணும். வாட் ஆர் த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னா பர்சா ஆஃப் ஃபேப்ரிசியஸ் ஆன் பேர்ட்ஸ். பறவைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்சா ஆஃப் ஃபேப்ரிசியஸ் இருக்கு. செகண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா தைமஸ் கிளாண்ட் பார்த்தோம். தைமஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு அது பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன். தேர்ட் நம்ம லாஸ்டா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா போன் மேரோ. போன் மேரோ ஒரு மேஜர் ஆர் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன். இந்த மூணு தான் வந்து பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன். ஒரு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா 1 by 1 எழுதிடலாம். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்டரி ஆர் பெரிஃபெரல் லிம்பாய்டு ஆர்கன், இரண்டாம் நிலை அல்லது புற அமைவு நிணநீரிய உறுப்புகள். ஸோ இது என்னென்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன் செகண்டரி ஆர் பெரிஃபெரல் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் ஆன்டிஜன் இஸ் லோக்கலைஸ்டு. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் வந்து என்ன செய்யுது? ஒன்று சேரும். எந்த இடத்துல? இந்த பெரிஃபெரல் லிம்பாய்டு ஆர்கன். அப்ப ஆன்டிஜன் வந்து அங்க வந்து லோக்கலைஸ், அங்க வந்து லோக்கலைஸ்னா குரூப்பிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இட் கேன் பி எஃபெக்டிவ்லி எக்ஸ்போஸ்டு டு மெச்சூர் லிம்போசைட். ஸோ அந்த இடத்துல ஆன்டிஜன் வந்து சேரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மெச்சூர் முதிர்ந்த லிம்போசைட்டுகள் அதை என்ன செய்யும்? அட்டாக் பண்ணி கில் பண்ணிடும். புரியுதா? இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு வலை வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மீன்கள் அதிகமா இருக்கணும், அதனால வலை வைக்க முடியும். அதே போல நம்ம பாடியில எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன், அதை மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப அந்த இடத்துல தான் ஆன்டிஜன் வந்து அந்த வழியா தான் நம்ம பாடிக்குள்ள போக முடியும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஜன் ஒண்ணு சேரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மெச்சூர் லிம்போசைட்ஸ் அதை என்ன செய்யுது வந்து பார்த்தா டோட்டலி டெஸ்ட்ராய் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம்
செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம பாடி ஃபுல்லா இருக்கக்கூடிய லிம்ஃப் நோடு நல்லா பாத்துங்க. இதான் என்னது? லிம்ஃப் நோடு. இந்த கக்கம், கழுத்து, அதே மாதிரி குரோயின் தொடப்பகுதி, இங்கெல்லாம் அதிகமான லிம்ஃப் நோடு இருக்கும். எந்த இடத்துலயாவது ஒரு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா நெறி கட்டிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நெறி கட்டிக்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த லிம்ஃப் நோடு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பாக்டீரியா வைரஸ் வந்து உள்ள போகக்கூடாதுங்கிறதுனால மேக்ரோபேஜஸ் அதிகமா இருக்கும். அப்ப மேக்ரோபேஜஸ் அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அந்த இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த லிம்ஃப் நோடு ஸ்வெல் ஆயிருக்கும். அதுதான் வந்து நெறி கட்டுது. ஏன்னா அங்க கீழே நெறி கட்டுதுன்னா கீழே என்ன இருக்கும்? ஒன்று அடிபட்டு இருக்கும், இல்லாட்டி காயமாயிருக்கும். அது வழியா பாக்டீரியா வைரஸ் பங்கை உள்ள போகக்கூடாது. அதனால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேயர் பேச்சஸ். பேயர் பேச்சஸ்னா திட்டுகளா, பேயரின் திட்டுகள்னு சொல்லுவாங்க. டான்சில் ஆஃப் த இன்டெஸ்டைன், டான்சில்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். கவனிங்க, இந்த இதை ஃபவுண்ட் இந்த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். பேயர் பேச்சஸ் எங்க இருக்கு? வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலினுடைய சோர் பகுதியில தான் யார் இருக்கு அப்படின்னா இந்த பேயர் பேச்சஸ் இருக்கு. இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோட வேலை என்ன அப்படின்னா கேப்சர் அண்ட் டெஸ்ட்ராய் த பாக்டீரியா இந்த இன்டெஸ்டைன். நம்ம ஃபுட்டு வழியா பாக்டீரியா போனுச்சுன்னா அந்த பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்றது யாரு? நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வால்ல இருக்கக்கூடிய பேயர் பேச்சஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததா எது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்பெண்டிக்ஸ். நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஜாயின் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வெர்மிஃபார்ம் ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த லிம்பாய்டு ஆர்கனா இருக்கு. ஆனா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல படிக்கும் பொழுது இது எதோட பார்ட் அப்படின்னா செல்லுலோஸ் டைஜஷன். எந்த ஒரு அனிமல்ஸ் பிளான்ட் எடுத்துக்கோ அந்த பிளான்ட்ல வந்து பார்த்தா செல்லுலோஸ் இருக்கும். அந்த செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் தான் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? அந்த அப்பெண்டிக்ஸ். நம்ம வந்து பிளான்ட்டை எடுத்துக்கல, அதனால நமக்கு செல்லுலோஸ் ப்ரொடக்ட் டைஜஷனுக்கு தேவைப்படாது. ஆனாலும் தீஸ் ஆர்கன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த இம்யூன் சிஸ்டம். லிம்பாய்டு ஆர்கனா செயல்படுது. ஏன்னா சில பாக்டீரியாஸ் இருக்கு, சில செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு லிம்பாய்டு ஆர்கன். அதுக்கப்புறம் இந்த மவுத் ரீஜன்ஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டான்சில்ஸ். டான்சில்ஸ் உள்நாக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து பேலண்டைன் டான்சில். இது என்னது? லிங்குவல் டான்சில். டான்சில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பி லிம்போசைட்ஸ் அண்ட் மேக்ரோபேஜஸ் நிறையவே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுட்டு மூலியமா அது என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா பாக்டீரியாஸ் வைரஸ் உள்ள போகக்கூடாது, அடிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்பாய்டு ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்பிளீன், மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமானது. இது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆர், இது வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும், 3 மார்க்லயே கேட்பாங்க. வாட் ஆர் த பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் பார்த்துட்டோம். பர்சா ஃபேப்ரிசியஸ், தைமஸ், போன் மேரோ. இது வந்து பார்த்தா செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் யாராரு அப்படின்னா லிம்ஃப் நோட், நிணநீர் கணு, அப்பெண்டிக்ஸ், பேயர் பேச்சஸ் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். பேயர் பேச்சஸ்னா இந்த செல்ஸ் வந்து பார்த்தோன்னா பேச்சஸ்னா திட்டா இருக்கும் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டின். அதுல மேக்ரோபேஜஸ் நிறைய இருக்கும். டான்சில்ஸ் உள்நாக்குன்னு சொல்லுவாங்க. அடினோய்ட் தொண்டைக்கிட்ட உள்ளது. ஸ்பிளீன் மண்ணீரல். மால்ட் மியூகோசா அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ, அதுக்கு பேர் தான் என்னது? மால்ட். அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா மியூகஸ், நம்ம பாடியில எங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மியூகஸ் கிளான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. கால்ட் கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு. கட்னா குடல் பகுதி. குடல் பகுதியில கோழைத்தன்மை, கோழை பொருள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் கால்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். பால்ட், பால்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கியல் ஆர் ட்ரைக்கியல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. மூச்சு குழாய் ஆரம்பிச்சு அப்படி ஆல்வியோலை வரைக்கும் அந்த குழகுழப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்ட்டு. மவுத் டு ஆனஸ் வரைக்கும் இருக்குதுன்னா அதுக்கு வந்து கால்ட். ஓகேவா? கட்டு. மால்ட்னா மியூகஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. நம்ம பாடியில எங்கெங்கெல்லாம் லிம்பாய்டு டிஷ்யூ இருக்கோ அங்கெல்லாம் மியூகஸ் கிளான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு 3 மார்க்கா மார்க் பண்ணீங்க. இப்பதான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளீனா புரியும். ஓகேவா? ஸோ பேயர் பேச்சஸ்னா என்ன அப்படின்னா பேயர் பேச்சஸ் ஆர் என்னது? ஓவல் ஷேப்டு ஏரியா. ஓவல்னா என்ன அர்த்தம்? ஒரு முட்டை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓவல் ஷேப்டு ஏரியா ஆஃப் திக்கனிண்ட் டிஷ்யூ. என்ன டிஷ்யூ? அது வந்து எப்படி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திக்கண்ட் டிஷ்யூ. ஓகேவா? என்ன டிஷ்யூ? அது திக்கண்ட் டிஷ்யூ
that are embedded in mucosa secreting lining of the small intestine of the human and other vertebrate animal. மியூக்கஸ சுரக்கக்கூடிய ஒரு செல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கு. நாட் ஓன்லி ஹியூமன், ஆல் வெர்டிபிரேட்ஸ்லயும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேயர் பேச்சஸ் கண்டெயின் வெரைட்டி ஆஃப் இம்யூன் செல்ஸ். நிறைய செல்ஸ் இருக்கு, அதை அண்டர்லைன் பண்ணிக்க ரொம்ப முக்கியம். மேக்ரோபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ், டி லிம்போசைட், பி லிம்போசைட், 4 வகையான செல்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, what are the cells? Pair patches சொல்லுப்பா, கிளாஸ் முடிச்சு பேசுங்க. ஓகே, pair patches. இன்னொன்னு என்னது? pair patches என்னென்ன செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பாரு, என்னென்ன செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? வெரைட்டி ஆஃப் என்னது இம்யூன் செல்ஸ் இன்க்ளூடிங் யார் யார் அப்படின்னா மேக்ரோபேஜ். இன்னொன்னு யாரு? டென்ட்ரிட்டிக் செல்ஸ். மூணாவது யாரு? T cells. நாலாவது யாரு? B cells. ஓகேவா? இப்போ பேயர் பேச்சஸ் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னு அதை நோட் பண்ணீங்க புக்ல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்சில்ஸ். டான்சில்ஸ்னா ரூஃப் ஆஃப் த மவுத் பேக் சைட். ஓகேங்களா? நாக்கினுடைய அடிவு பகுதியில தான் வந்து பார்த்தா இந்த டான்சில்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்படி இருக்கும் அந்த சைடு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாலண்டைன் டான்சில். மேல் அன்னத்துல இருந்துச்சு அப்படின்னா மேல் தாடருக்கு அதுக்கு அடியில உள்ளார இருந்துச்சுன்னா palatine tonsils are a pair of soft tissue masses located at the back of the another throat. throat na thonda, thondainuடைய back side la da vandu paathina idu vandu present aayirukku solli kuduthirukanga. The tonsil are part of another lymphatic system. Idu da vandu paathina enna solranga, it's a part of another lymphatic system appdi solli kudukranga, which helps to fight another infection. அது எதுக்கு யூஸ் ஆகுது வந்து பார்த்தோன்னா it helps to fight the infection. நோயை நம்ம ஏதாவது ஒரு சாப்பிட்டா இதை சாப்பிடும் போது அது ஏதாவது பாக்டீரியாஸ் வைரஸ் இருக்கும்பொழுது அதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியதான் வந்து பார்த்தா இதோட முக்கியமான வேலை. பாக்டீரியா வைரஸ் ஃபங்கை எது போனாலும் இந்த டான்சில் இங்கேயே நம்மளை என்ன செஞ்சது வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் பண்ணிடும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக் போனாலும் ஓப்பனிங் த்ரோட் தான், டைஜஸ்டிவ் ட்ராக் மவுத்தோட ஓப்பனிங் த்ரோட் தான். அப்போ த்ரோட் இடத்துல என்னது ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொண்டையில வந்து டெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு டெஸ்ட் பண்றாங்க? தொண்டையில என்ன டெஸ்ட் பண்றாங்க? தம்பி சார், தொண்டையில இப்ப என்ன டெஸ்ட் பண்றாங்க? இப்ப என்ன டிசீஸ் போயிட்டு இருக்கு, என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? கொரோனா டெஸ்ட் சார், கொரோனா டெஸ்ட் சார். ஆமா, அதுல உள்ள மியூக்கஸ். அப்ப அதுல உள்ள மியூக்கஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அதுல என்ன இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டான்சில்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ளீன். ரெண்டாவது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஸ்ப்ளீனை பத்தி பார்க்க போறோம். ஸ்ப்ளீன்னா தமிழ்ல வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்ணீரல். ஸ்ப்ளீன் என்னது? மண்ணீரல். Is a secondary lymphoid organ located in the upper part of the abdominal cavity. ஸ்ப்ளீன் நம்ம டயக்ராம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எங்க பிரசன்ட் ஆகுது இருக்கு பாருங்க ஸ்ப்ளீனு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன். ஸோ இந்த ஸ்ப்ளீன் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் லொகேட்டட் இன் தி அப்பர் பார்ட்னா மேல் பகுதி. எதோட? அப்டாமினலோட வயிற்றினுடைய மேற்பகுதி கேவிட்டில இருக்கு, க்ளோஸ் டு தி டயாஃப்ரம். டயாஃப்ரம்னா தெரியும்ல? டயாஃப்ரத்துக்கு கீழ தான் லங்ஸ் இருக்கும். லங்ஸ் கீழ டயாஃப்ரம், கீழ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக், ஸ்டொமக் மேல இருக்கு. ஸோ ஸ்ப்ளீன் கண்டைன், இதை நோட் பண்ணிக்க. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா பி செல்ஸ், இன்னொன்னு என்னது டி செல்ஸ். பி செல்ஸ், இன்னொன்னு என்னது டி செல்ஸ். இட் பிரிங்ஸ் ஹியூமோரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இது எதை கொடுக்குது அப்படின்னா ஹியூமோரல். ஹியூமோரல்னா ஆன்டிபாடி மீடியேட்டட். ஹியூமோரல்னா என்னது? ஆன்டிபாடி மீடியேட்டட். அடுத்தது போலாமா? Do you know box பாருங்க. Adenoid. Adenoid or gland located in the roof of the mouth. ரூஃப்னா என்ன அர்த்தம்? மேற்பகுதி. ரூஃப்னா ஃப்ளோர்னா கீழ்ப்பகுதி, ரூஃப்னா மேல் பகுதி. இது லொகேட்டட் இன் தி ரூஃப் ஆஃப் த மவுத். வாயினுடைய மேற்பகுதியில பிஹைண்ட் த சாஃப்ட் பேலட். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா
சாஃப்ட் பேலட்டுக்கு பின்னாடி இருக்கு. வேர் த நோஸ் கனெக்ட் டு த த்ரோட், மூக்கினுடைய பகுதியும் தொண்டையினுடைய இந்த வாயினுடைய பகுதியும் ஜாயின் பண்ற இடத்துல தான் இந்த இங்க வந்து பிரசன்ட் இருக்குங்கிறாங்க. இந்த அடினாய்ட் ப்ரொடியூசர்ஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? அடினாய்ட் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஆன்டிபாடிஸ் that helps in the fight infection. that helps in the fight infection. இன்ஃபெக்ஷன் வராம நோய் தொற்று வராம தடுக்குது. Typically, the adenoid shrink during the adolescence and they may disappear in the adulthood. Adenoid வந்து பாத்தீங்கன்னா adolescence ஆனதுக்கு அப்புறம் அது என்ன செய்யுது? சுருங்க ஆரம்பிக்குது. ஏஜிங் ஆக 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 adenoid என்ன ஆயிடுது? டிஸப்பியர் ஆயிடுது. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிம்பாய்டு ஆர்கன் எல்லாமே adolescence வரைக்கும் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது. தைமஸும் அப்படிதான், அடினாய்டும் அப்படிதான், டான்சில்ஸும் அப்படிதான். அதனாலதான் ஏஜ்டு பர்சனுக்கு சீக்கிரம் டிசீஸ் வருது. இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தா ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து பார்த்தா ஒரு வேக்சின் இம்யூன் பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அமெரிக்காவில் ரீசெண்டா கண்டுபிடிச்சாங்க. நேற்று தான் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுல இப்ப அங்க ஒன்னொன்னு பார்த்தோம்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. மால்ட். ஸோ வாட் டு யூ மீன் மால்ட்? மால்ட்னா என்ன அப்படிங்கன்னா mucosa associated lymphoid tissue. mucosa associated lymphoid tissue தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? மால்ட். ஓகே, ஸோ mucosa associated lymphoid tissue தான் வந்து பார்த்தீங்கன்னா மால்ட் இஸ் so mucosa associated lymphoid tissue malt is diffuse system, defense system or diffuse system of the all small concentration of the lymphoid tissue in the எங்க இருக்கு? அது வந்து பார்த்தா இந்த மியூகோசா. மியூகோசானா கொழகொழப்ப சுரக்கக்கூடிய செல், கோப்லட் செல்ஸ் கூட வச்சுக்கலாம். இது எங்கெல்லாம் நம்ம பாடிக்குள்ள இருக்கு மியூகோசா அப்படின்னா, எஸ்பெஷலி ஒன்று நோட் பண்ணீங்க, அலிமெண்ட்ரி கெனால், உணவு குழாய். ஏன்னா அது வழியாக தான் என்ன செய்யும், நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து ஃபுட்டை உள்ளே எடுத்து அனுப்புகிறோம். அனுப்பும்போது ஏதாவது பாக்டீரியாஸ் வைரஸ் இருக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது ரெஸ்பிரேஷன், மூக்குனுடைய லங்ஸ் வரைக்கும், அங்கேயும் வந்து கொழகொழப்பு தன்மை இருக்கக்கூடிய பொருள் இருக்கு. யூரினோ ஜெனிட்டல், ரீப்ரொடக்டிவ் ட்ராக், ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது அங்கேயும் வந்து அந்த கோழைத்தன்மை இருக்கும். ஏன்னா அது வழியாகவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. இதுதான் மால்ட். ஸோ தட் நெக்ஸ்ட் malt is populated by என்னது? malt is populated by lymphocytes. நோட் பண்ணிக்க, அங்க என்ன அதிகமா இருக்கு? lymphocytes அதிகமா இருக்கு. such as என்னென்ன lymphocytes? T lymphocytes, இன்னொன்னு என்னது? B lymphocytes, as well as plasma cells, and இன்னொன்னு என்னது? macrophage. எல்லா செல்ஸ் அந்த கோழை பொருள் இருக்கும். அதுதான் நம்ம மூக்கு சளின்னு சொல்றோம். மூக்குல இருந்தா மூக்கு சளி, வாயில இருந்து வந்தாலும் அது எச்சில், அது சளின்னு சொல்றோம். அதுல வந்து பார்த்தா நிறைய என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் செல்ஸ் வந்து பிரசண்டா இருக்கு. ஏன் இங்க இருக்கு அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் போகாம தடுக்குது. நம்ம உள்ள போயிடுச்சு நம்ம சாஃப்ட் ஆர்கனை டெஸ்ட்ராய் பண்ணிடும். each of which is well என்னது situation to encounter to kill the pathogen antigen passing through the mucosal epithelium. அந்த மியூகோசல் இதுதான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இருக்குன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே என்ன இருக்குன்னா மியூகோஸ் இருக்கும். இதை தாண்டி தான் அது காத்து வழியா போகக்கூடியது போக முடியும். அப்படி போனா இதுல போய் ஒட்டிக்கும், அந்த பாக்டீரியா வைரஸ் ஒட்டிக்கிட்டு தான் அதை டெஸ்ட்ராய் பண்ணி அடிச்சிடும். இதுதான் மால்ட். இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். நெக்ஸ்ட் கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. அது வந்து கட் அது வந்து கால்ட்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. இட் இஸ் ஏ காம்போனன்ட், என்ன சொல்றாங்க? காம்போனன்ட் ஆஃப் த மியூகோசா அசோசியேட் லிம்பாய்டு டிஷ்யூ. இது மால்ட்டுடைய ஒரு பார்ட் தான். பட் இந்த மால்ட், இந்த மியூகோசா எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்கு. ஒர்க்ஸ் இன் த இம்யூன் சிஸ்டம் டு ப்ரொடெக்ட் த பாடி ஃப்ரம் த இன்னோவேஷன் இன் கட். அந்த மியூகோஸ் எங்க இருக்கு? கட்ல இருக்கிறதுனால அதுக்கு என்ன சொல்றாங்க? கால்ட்னு சொல்றாங்க. கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் என்னது? மால்ட் தான். மால்ட்னா தெரியும், மியூகோசா. மியூகோசா எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம். அதே மியூகோசா டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருந்ததுன்னா அது பேரு கட். அதே ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருந்ததுன்னா அது வந்து பால்ட். அது பால்ட்னா அது பிரான்ச்சஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ.
branches associated lymphoid tissue இதுதான் கொடுத்திருக்காங்க. It component of malt is made up of lymphoid tissue. எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா tonsil, lymph node, இன்னொன்னு என்னது lymph follicle. Folliclesனா பால் போல உள்ளதான் follicles. Is found in the respiratory mucosa from the nasal cavity to the lungs. மூக்கினுடைய துவாரத்துல ஆரம்பிச்சு lungs வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Okay. The next, various submucosal membrane. Various submucosal membrane site of another site of the body. இது ஃபுல்லா இருக்கு. Such as என்னது gastrointestinal tractல பார்த்தோம், nasopharynx, இன்னொன்னு என்னது thyroid, இன்னொன்னு என்னது breast, இன்னொன்னு lung, இன்னொன்னு salivary gland, eye, இன்னொன்னு என்னது skin. இங்கெல்லாம் நம்ம அது வந்து பாதுகாக்கிறது சொல்லி கொடுத்திருக்காங்க. gut associated என்ன சொல்றாங்க lymphoid tissue. protect என்னது gastrointestinal tract. இது எதை protect பண்ணனும்னு சொல்லி கொடுக்குறாங்க gastrointestinal tract. For example, BALT கொடுக்காம பாரு. BALTனா உங்களுக்கு தெரியும். BALTனா என்னடா மேகநாதன்? சேதுராமன் Sir, branches associated lymphoid tissue, sir. ஓகே. சேதுராமன் இப்பதான் லைன்ல வந்துட்டாரு. மிஸ்டர் சேதுராமன் அரசு மிஸ்டர் சேதுராமன் அரசு பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே மேகநாதன், நமக்கு இப்ப எத்தனை பேர் இருக்காங்க நம்ம குரூப்ல பாருடே? பயாலஜிலையா சார்? பயாலஜில 8 பேர் சார். பியூர் சயின்ஸ் 2 பேர் சார். இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்களா? இல்ல சார். எத்தனை பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களோட சேர்த்து 4 பேர் சார். 4 பேர் தான் இருக்குமா? சரி ஓகே. சார். சரி ஓகே. அந்த டெஸ்ட் போர்ஷன் சொல்லிட்டாங்களா உங்களுக்கு? எந்தெந்த லெசன்ஸ் மிட் டர்ம் வருது இல்லையா? ஆமா சார். அது எத்தனை லெசன் வச்சுக்கலாம்? தெரியல சார், சொல்லுங்க சார் நீங்களே. சரி சார்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஃபர்ஸ்ட் 4 லெசன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 3 லெசன் படிச்சிருப்பீங்க. அது 4வது லெசன் சேர்த்து இது பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, பால்ட்னா என்னது? பிரான்ச்சஸ் அசோசியேட்டட் என்னது lymphoid tissue. பிரான்ச்சஸ் அது வந்து பிரான்ச்சஸ்னா உங்களுக்கு தெரியும். பிரான்ச்சஸ்னா ட்ரக்கியா, லங்ஸ்ல இருந்தா பிரான்ச்சஸ். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மியூகோசா பிரசன்ட் ஆயிருக்கும். So the mucosa are present on the branches. அது எங்க இருக்கு? nasopharynx. மூக்கும் தொண்டையும் ஜாயின் பண்ற இடத்துல நேசோனா மூக்கு, pharynx தொண்டை. Associated lymphoid together defined air passages from foreign attack. அது வழியா எதுவுமே உள்ள போக கூடாது. ஆனா நம்ம உள்ள வைரஸ் எது வழியா போகுது? through respiration. அதுக்கு தான் நம்ம மாஸ்க் போட்டு ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா lymph node. இங்க பாரு, இது அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் lymph node எப்படி இருக்குன்னு கொடுத்தாச்சு. கவனி, lymph node is a small bean shaped structure. இது எப்படி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா it is a small bean shaped. bean என்ன அர்த்தம்? bean பாத்தீங்களா? bean. எஸ் சார். bean shaped அப்படின்னா அவரை விதை பாத்துறீங்களா? கிட்னி ஷேப்ல இருக்கும். அதான் இது கொடுத்திருக்காங்க. it is a bean shaped structure and it is a part of the body immune system. இது வந்து பாடி இம்யூன் சிஸ்டத்தோட ஒரு மெயினான பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. the next, it is the first one to encounter the antigen that enter the tissue spaces. நல்லா நோட் பண்ணிக்க, இதான் முக்கியமான பாயிண்ட். it is the first one to encounter the antigen that enter the tissue space. திசுவினுடைய இடைவெளிகளுக்கு வரக்கூடிய ஆன்டிஜனை முதல் கொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த lymph node இருக்கக்கூடிய இந்த lymphoid செல்கள் தான். the lymph node filter lymph node தெரியும். lymph node நிணநீர் கணு வடிகட்டுது and trap பிடிக்குது substances that travel through the lymphatic fluid. அப்ப நிணநீர் lymphatic fluid வழியா வரக்கூடிய ஆன்டிஜனை
கேப்சர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்றது யாரோட மெயினான வேலை அப்படின்னா இந்த எதோட வேலை, இந்த லிம்ப் நோடோட வேலை. They are packed tightly with white blood cells. நோட் பண்ணிக்க, what are the cells are presented on the lymph node அப்படின்னு கேட்டானா white blood cells, namely என்னது, lymphocyte and macrophages. lymphocyte and macrophages இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதை நல்லா பார்த்து இது பண்ணிக்கலாம். இங்க கவனிங்க, இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராம் பத்தி ஒரு அவுட்லைனா கொடுத்துட்றேன் பார்த்துக்க. இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் லிம்ப் நோடோட என்னது கிராஸ் செக்ஷன். ஸோ அவுட்டர் ரீஜன் பேர் வந்து பார்த்தா, உள்ளார உள்ள ரீஜனுக்கு பேர் வந்து பார்த்தா என்னது மெடுலா. இது வந்து பார்த்தா இடையில உள்ளது வந்து பார்த்தா இன்டர்மீடியட் ஜோன் சொல்லுவாங்க. கவனி, ஒரு ஆன்டிஜன் அந்த டிஷ்யூ ஸ்பேஸ் வழியா உள்ள வருது, அப்பரண்ட் லிம்பாட்டிக் வெசல் வழியா உள்ள வருது. உள்ள வந்தோடனே ஹை எண்டோத்தெலியல் அங்க உள்ள கூடிய செல்ஸ் எல்லாமே அதை என்ன செய்யுது வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன செய்யுது, டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஆட்டோமேட்டிக்கலா என்ன செய்யுது, டெஸ்ட்ராய் ஆகுது. அதே மாதிரி இந்த ஆர்டரிஸ் வழியா உனக்கு யாரு உள்ள போறோம் அப்படின்னா இந்த லிம்போசைட்ஸ் உள்ள போகுது. உள்ள நிறைய டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ், மேக்ரோபேஜஸ் எல்லா செல்ஸும் இருக்கு. எல்லா செல்ஸும் இருக்கிறதுனால அந்த ஆன்டிஜனை வந்து என்ன செய்யுது, டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஆன்டிஜன் என்ன செய்யுது, டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஆட்டோமேட்டிக்கலாவே அது என்ன செய்யும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்ப பிளட் வழியா வரக்கூடிய டிசீஸை ப்ரிவென்ட் பண்றது யாரு அப்படின்னா லிம்ப் நோட். அதை மைண்ட்ல வச்சுங்க. இன்டைரக்டா இப்படிதான் கொஸ்டின் வரும், ஏன்னா இதான் ஃபில்டர் பண்ணுது. There are hundreds of lymph nodes found throughout the body. ஆட்டோமேட்டிக்கலி எத்தனை இருக்கும் அப்படின்னா 600 lymph node. சைடுல எழுதிக்கப்பா, எத்தனை lymph node நம்ம பாடியில இருக்கும் அப்படி வந்து பார்த்தோம்னா 600. They are connected one another by, எப்படி இதை கனெக்ட் பண்றதுன்னா lymphatic vessel. வெசல்னா குழாய். அப்போ ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், ஒன்னோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா they are connected to the lymphatic vessel. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றும் இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஸோ வாட் இஸ் லிம்ப், ஒரு 3 மார்க்ல கேட்பாங்க, இந்த புக்ல மார்க் பண்ணிக்க. லிம்ப்னா என்ன அப்படின்னா கிளியர். லிம்ப்னா என்னது, கிளியர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் ஒளி ஊடுருவக்கூடிய, கலர்லெஸ் வண்ணமற்ற, மொபைல் நகரக்கூடிய, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் லிம்ப்னா மீனிங் புரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? ஓகே. அடுத்து as the lymph என்னது percolates through the lymph node. as the lymph percolate னா ஊடுருவி, enter into the என்னது lymph node குள்ள போகும்போது particulate antigen brought about by the lymph will be trapped by the phagocytic cells. அந்த lymph node வழியா அந்த ஆன்டிஜனா பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள போகும்போது அது பிடிக்கப்படுது. யாரால? phagocytic cell, follicular cells and interdigitating dendritic cells. dendritic அப்படின்னா நார் செல்கள் எல்லாமே இது உள்ளதா இருக்கும். இது வரைக்கும் டென்ட்ரைட்ஸ், இது எல்லாமே இங்கதான் இருக்கு. இது எல்லாம் என்ன செஞ்சது, அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இந்த லிம்ப் நோடோட ஜோனை பத்தி பார்க்கலாம். The lymph node has எத்தனை ஜோன் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, 3 ஜோன். இங்க தான் நல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம் டீடைல்டா. They are outer cortex. அவுட்டர் ரீஜன் பேருக்கு என்னது, இது அவுட்டர் வந்து பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ் ரீஜன் சொல்லி கொடுக்குறாங்க. மிடில் வந்து பாத்தீங்கன்னா பேரா கார்டெக்ஸ். அதுக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா they are medulla. they are என்ன கொடுக்குறாங்க, medulla அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, the next கவனிங்க. the outermost layer of the lymph node is called என்னது cortex. உனக்கு தெரியும், it consists of என்னது, அது கார்டெக்ஸ்ல என்ன இருக்கு நோட் பண்ணிக்க. கார்டெக்ஸ்ல T lymphocytes and interdigitating cells. கார்டெக்ஸ்னா வெளிப்பகுதி. வெளிப்பகுதி யாராவது பிரசன்ட் ஆயிருக்கா, T lymphocytes. இன்னொன்னு என்னது
interdigitating dendritic cell. அடுத்தது paracortex zone is beneath the cortex. அடுத்தது paracortex இருக்கு, which is richly populated by T lymphocyte. அப்புறம் யாரு? interdigitating dendritic cells. ரெண்டு இடத்துலயும் T lymphocytes present ஆயிருக்கு, cortex, paracortex. அடுத்தது நம்ம வரோம் மெடுலா. மெடுலானா என்னது? உள்ளார உள்ள பகுதி. The innermost zone is called, அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? innermost zone is called என்று பார்த்தா என்ன கொடுக்குறாங்க? மெடுலா, which is separated, என்னது? populated or என்னது? partially அதிகமாக populated by the lymphocytes. இதுல என்ன அதிகமா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா lymphocytes present ஆயிருக்கு. But many of them are plasma cells which actively secrete, என்னது? என்னத்தை செக்ரேட் பண்ணுது? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி மாலிகூல்ஸ் செக்ரேட் பண்ணுது. என்னத்தை செக்ரேட் பண்ணுது? ஆன்டிபாடி மாலிகூல்ஸ் செக்ரேட் பண்ணுது. ஸோ மெடுலா இங்க கவனிங்க, இந்த ரீஜன் பார்த்தா தெரியும். ஸோ மெடுலா என்னது? ஸ்பார்ஷியலி பாப்புலேட்டட் பை த லிம்போசைட், பட் மெனி ஆஃப் தம் ஆர் என்னது? பிளாஸ்மா செல் which secrete, என்னத்தை செக்ரேட் பண்ணுது? என்னத்தை செக்ரேட் பண்ணுது? இது secrete the antibody molecules. It secrete the antibody molecules. Okay. Okay. So next, as the lymph enter, it slowly percolate through the cortex. Percolate, எது வழியா enter ஆகுது வந்து பார்த்தா lymph through the percolate, cortex வழியா உள்ள enter ஆகுது. paracortex and medulla, cortex, paracortex, அப்புறம் மெடுலாவுக்கு வருது. புரியுதா? giving sufficient chance for the phagocytic cells and dendritic cells to trap the antigen brought by lymph. அந்த lymph-ல இருக்கக்கூடிய phagocytic cells, அப்புறம் யாரு? அந்த dendritic cells, அந்த செல்ஸை வந்து பிடிச்சிடுது, அந்த ஆன்டிஜனை பிடிச்சிடுது. The lymph leaving a node carry enriched antibodies secreted by the medullary plasma cells. lymph வந்து பார்த்தோன்னா lymph node-ல இருந்து வெளியே வரும் பொழுது that carry என்னது? enriched antibody. enrichedனா அதிகமா இருக்கக்கூடிய ஆன்டிபாடி யார் அதை செக்ரேட் பண்றா? by the medullary plasma cells against the antigen that enter the lymph node. that enter the lymph node. அப்ப இதுல இருந்து செல்லக்கூடிய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடுலா பகுதியை செக்ரேட் பண்ணக்கூடிய நிறைய லிம்போசைட்ஸ் எல்லாம் வெளில போகுது, அந்த லிம்ப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இந்த லிம்ப் நோடோடைய அஃபெக்டட் இதை நம்ம பார்த்துக்கலாம். சம்டைம் விசிபிள் ஸ்வெல்லிங் ஆஃப் த லிம்ப் நோட் அக்கர்ஸ் டியூ டு ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்சஸ் இந்த இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். நோட் பண்ணீங்க, இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லிம்போசைட். அப்போ லிம்ப் நோட்ல லிம்போசைட்ஸ் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா ஸ்வெல் ஆயிடும். ஓகே. த நெக்ஸ்ட், த ஸ்வெல்லிங், த ஸ்வெலோவன் லிம்ப் நோட்ஸ் மே என்னது? சிக்னல் அண்ட் இன்ஃபெக்ஷன். இந்த இடத்துல லிம்ப் நோடு வீங்கி இருக்கு அப்படின்னா என்னது? சிக்னல் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம், தொற்று. There are several groups of lymph node present இருக்கு. Most frequently enlarged lymph node are found in the எங்க இருக்கு அப்படின்னா neck, கழுத்து பகுதியில் இருக்கும். இந்த இடத்துல neck, under chin, கன்னத்தினுடைய கீழ்ப்பகுதி இங்க, and armpit, armpitனா இந்த பகுதி. இந்த groin, groinனா அப்டாமினல் தொடை, காலை ஜாயின் பண்ற தொடை பகுதி, இங்கெல்லாம் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம வந்து இப்ப மெயினா வந்து பார்த்தோன்னா பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது இம்யூன் ஆர்கன் பார்த்தாச்சு, செகண்டரி இம்யூன் ஆர்கனையும் பார்த்தாச்சு. ஓகே. இப்ப இந்த இம்யூன் ஆர்கன்ல இருக்கக்கூடிய செல்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஓகே. cells of the immune system. What are the cells are present on the immune system? இதுதான் questions. இப்போ இந்த questions-க்கு இந்த diagramல ஆன்சர் இருக்கு பாருங்க. What are the cells? Neutrophil, eosinophil, basophil, monocytes, T cells, B cells, natural killer cells and macrophages. Macrophagic cells are another macrophage. இந்த செல்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தா நம்ம பாடியில என்னத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு இம்யூன் பவரை கொடுக்குது.
என்னத்தை கொடுக்குது? இம்யூன் பவரை கொடுக்குது. அதனாலதான் இந்த செல்ஸ். ஓகே. So the immune system is composed of many interdependent cells that protect the body from the microbial infection and the growth of another tumor cells. நம்ம பாடியில வந்து மைக்ரோஸ் வளராமையும் டியூமர் செல் வளராமையும் தடுக்கிறது தான் இந்த இம்யூன் மெயினான வேலை. All human blood cells are derived from pluripotent hematopoietic stem cells. Pluripotent அப்படின்னா they have produced the blood cells. Hematopoietic stem cells ல இருந்து எல்லா blood cells-உம் வருது. நமக்கு தெரியும் தானே? ஓகே. The next என்ன கொடுக்குறாங்க? Each stem cells have the capacity to produce. ஒவ்வொரு stem cells என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? RBC, WBC, platelets. Next, the only cell capable of specifically recognizing and producing an immune response are the lymphocytes. இதான் முக்கியமானது. இந்த cells தான் very very important. எதுல? Immune systemத்துக்கு. The other type of white blood cells play an important role in the non-specific immune response. Non-specific, non-அனர்த்தம், தேவையில்லாதது immune response இன்வால்வ் ஆகும். T lymphocytes தான் அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கான மெயின் பார்ட். மற்ற லிம்போசைட்ஸ்லாம் வந்து பார்த்தா நான்